இந்த ஒரு கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா மறுபிறவி என்ற சொல்லுக்கு இடமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து இறைவா அடுத்த ஒரு ஜென்மத்திலேயாவது பிறந்து இந்த பாவ புண்ணியங்களை நான் போக்கணும், அடுத்த ஒரு ஜென்மத்துல பிறந்தாவது நான் கோடீஸ்வரனாகவோ இல்ல பணக்காரனாகவோ வாழணும், உடல் நலம் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்றவங்க தான் நிறைய பேர். ஆனா பிறந்ததுக்கான பலன்களை நிறையவே அனுபவிச்சுட்டேன், இறைவா இதுக்கப்புறம் மறு ஜென்மன்றது ஒண்ணு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு கோயிலுக்கு போய் குறிப்பிட்ட நாட்கள்ல சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா மறுபிறவின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. இதெல்லாம் விட சிறப்பு லலிதா சகசரநாமம் என்ற மந்திரம் பிறந்தது இந்த திருத்தலத்துல தான். இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டம் பேரளம் என்ற ஊருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய திருமியத்தூர் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். வருடத்துல 3 முறை நடக்கக்கூடிய நெய்க்குளம் என்ற தரிசனத்துல அம்மனுக்கு கிலோ கணக்கில் சர்க்கரை பொங்கலை படைத்து அந்த சர்க்கரை பொங்கலுக்கு நடுவில் குளம் போன்ற வடிவத்தை அமைத்து அதில் அதிக அளவு நெய்யை சொட்ட சொட்ட ஊற்றி தீபாராதனை காண்பித்த பிறகு அந்த நெய்யில் அம்மனுடைய முகம் பிரகாசமாக தெரியுமா. இந்த தரிசனத்தை கண்டு வழிபட்டால் மறுபிறவி என்ற ஒன்று கிடையவே கிடையாது என்று கூறுகிறார்கள். உலகத்தில் இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் அம்மனுடைய சிலைக்கு கொலுசு போடுவதற்கான துவாரங்கள் இருப்பதை கண்டு மக்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக தங்கம் மற்றும் வெள்ளி கொலுசுகளை வாங்கி அம்மனுக்கு சாத்துகிறார்கள். இந்த கோவிலில் லலிதா சகசரநாம மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது கேட்ட வரத்தை அளிக்கும் லலிதாம்பிகையாகவும் அமைந்திருக்கிறது.